மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் தேர்ட் மிட்டம், அதாவது 3ஆம் இடை பருவத் தேர்வுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் மேக்ஸ் சப்ஜெக்டுக்காக தான் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு 3ஆம் இடை பருவத் தேர்வுக்கு உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் உண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7ம் சாப்டர் 8ம் என்னது அப்படின்னா உண்டு. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான சாப்டரா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிடையாது, ரொம்ப எளிமையான சாப்டர் தான். சரிங்களா? சாப்டர் 7க்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும், சாப்டர் 8க்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். டேபிள் இருக்கலாம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி எளிமையான சாப்டர் வர எதுவுமே கிடையாது. சரிங்களா? சாப்டர் 7 பொறுத்தளவு உங்களுக்கு 2 மார்க்கில் எதெல்லாம் முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டில் எக்ஸாம்பிளில் 7.4, 7.6, 7.7, 7.9, 7.11, 7.13, 7.14. பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1ல் 1.4, 7.2ல் 1, 4, 5, 7.3ல் 1, 2, 7, 8. சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 7.1, 7.3, 7.5, 7.8, 7.10, 7.12, 7.15. அடுத்த பயிற்சியில் உண்டான 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.1ல் 2, 3, 5, 6, 8, 9. 7.2 பொறுத்தளவுக்கு 2, 3, 7. 7.3ல் 3, 5, 6, 9. நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் கூடிய 1 வேர்டை படிச்சிருங்க. சரிங்களா? 2 சாப்டர் 1 வேர்டு தான். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 7வது சாப்டரும் 8வது சாப்டரும் கூடிய 1 வேர்டை படித்து முடிச்சதுக்கு அடுத்ததான் 5 மார்க் படிங்க. சரிங்களா? 5 மார்க் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன படிங்க அப்படின்னா 2 மார்க் படிங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதே ஃபஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 5 மார்க் ஃபஸ்ட் எழுதுங்க, 2 மார்க் எழுதுங்க, அடுத்ததான் என்ன எழுதுங்க அப்படின்னா 1 வேர்டு எழுதுங்க. சரிங்களா? ஏன்னா 5 மார்க் எழுதுறது தான் நம்ம டைம் பத்தாது. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கை முடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்ததா சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 8.4, 8.5, 8.6, 8.7, 8.8, 8.9, 8.11, 8.14, 8.15, 8.16, 8.18. சரிங்களா? எக்ஸசைஸ் பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.1ல் 1, 2, 8.2ல் 1, 2, 3, 8.3ல் 1, 2, 4. சரிங்களா? இதெல்லாம் சாப்டர் 8 பொறுத்தவரை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். வேறு எந்த பாடத்துக்கும் உங்களுக்கு தேர்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சயின்ஸுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 8.1, 8.2, 8.12, 8.13, 8.17. எக்ஸசைஸ் பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.1ல் 5, 6, 7, 8.2ல் 5, 6, 8.3ல் 3, 5. இதான் மேக்ஸுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.